வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா மாடியூல் அண்ட் போர்ட்ஸ். மாடியூல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெரிலாகோடைய பேசிக் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆர்டிஎல் டிசைன் பண்றதுக்காக தான். அதாவது நீங்க ஒரு ஆர்டிஎல் டிசைனரா போறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாடியூல் பத்தி ஃபுல் A to Z தெரியணும். ஸோ மெயினா இது வந்து ஆர்டிஎல் டிசைனிங் பர்பஸ்க்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான சின்டாக்ஸ் இருக்குது. நம்மளோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பாருங்களேன். மாடியூல் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாடியூல் நேம் குடுத்துக்கலாம். செமிகோலன் வச்சு இந்த மாரி டெர்மினேட் பண்ணிக்கிறோம். தென் கன்டென்ட் ஆஃப் த நம்ம என்ன கன்டென்ட்டோ அத போட்டுட்டு எண்ட் மாடியூல் போட்டுக்கலாம். இதே வந்து நீங்க வந்து போர்ட் லிஸ்ட்டோ இல்ல போர்ட் டிக்ளரேஷன் நீங்க பண்ணணும் அப்டின்னம்னா, இந்த மாரி மாடியூல் நேம்க்கு அப்புறம் போர்ட் லிஸ்ட் ஆர் போர்ட் டிக்ளரேஷன் நீங்க பண்ணிட்டு செமிகோலன் வச்சு நீங்க டெர்மினேட் பண்ணிக்கலாம். தென் எண்ட் மாடியூல் குடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க பாராமீட்டர் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்டின்னம்னா, போட்டு பாராமீட்டர் டிக்ளரேஷன் நீங்க இந்த மாரி ஓப்பன், குளோஸ் பிராக்கெட் போட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போர்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செமிகோலன் வச்சு முடிச்சுட்டு எண்ட் மாடியூல் யூஸ் பண்ணிக்கணும். இதுல நீங்க வந்து மாடியூல் நேம்க்கு பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸஸ் இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம், டாலர் சைன் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஆனா, ஆ இதோட கீவேர்ட்ஸ் வெரிலாகோட கீவேர்ட்ஸ் எதையுமே வந்து நீங்க மாடியூல் நேமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரெட்ஜ், ஒயரு இந்த மாரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ வந்து மாடியூல் நேமா வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. 3 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் வந்து அந்த மாடியூல் நேம்ல வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாம்பிள் கோடுன்னு எழுதியிருக்கேன். இது 2க்கு இடையில ஸ்பேஸ் இருக்கு. ஆனா நான் ஸ்பேஸ் எழுதக்கூடாது. அப்ப அந்த மாரி இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாலர் யூஸ் பண்ணலாம். இல்ல நம்பர்ஸ் உங்களுக்கு எந்த மாரி எது கன்வீனியன்ட்டோ அந்த மாரி வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துல வந்து நீங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதாங்க அதோடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போர்ட்ஸ். போர்ட்ஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஐசில இருக்கக்கூடிய அந்த இன்புட், அவுட்புட் போர்ட்ஸ் தான் அந்த பின்ஸ தான் வந்து இங்க போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப வந்து சிக்னல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசிடின்னு ஒரு 4 சிக்னல் இருக்குன்னா, அந்த 4 சிக்னல் என்ன டைரக்ஷன் சொல்லணும். அது வந்து இன்புட்டா, அவுட்புட் அந்த மாரி நம்ம டைரக்ஷன் சொல்லணும். அது வந்து நீங்க வந்து மாடியூல் எழுதுறப்ப வந்து கன்ஃபார்மா வந்து அது என்ன டைரக்ஷன் சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணணும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வெரிலாக்ல 3 டைரக்ஷன் இருக்குது. ஒண்ணு இன்புட்டு, அவுட்புட்டு, அவுட். இன்புட்டாவும் ஆக்ட் ஆகும், அவுட்புட்டாவும் ஆக்ட் ஆகும். அதுதான் அவுட். இந்த இந்த டிஃபால்ட் டேட்டா டைப் இந்த சிக்னல்ஸ்க்கு டிஃபால்ட் டேட்டா டைப்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் தான். ஆ இந்த டேட்டா டைப் பத்தி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்க நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய சின்டாக்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிக்னல் எடுக்கிறீங்க ஏன்னு. அது இன்புட்டா, அவுட்புட்டா, அவுட்டான்னு சொல்லி அதோடைய டைரக்ஷன் சொல்றீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க? போர்ட் சைஸ். அதாவது அது எவ்வளோ பிட் விட்த் 3 பிட்டா, 4 பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிட் விட்த் குடுக்குறீங்க. தென் அந்த சிக்னலுடைய நேம். செமிகோலன் வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து நீங்க டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்றீங்க. டிஃபால்ட்டா அது வயரா இருக்கும். இல்ல எனக்கு ரெட்ஜா வேணும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க நம்ம மாத்திக்கலாம். போர்ட் டைரக்ஷன், தென் டேட்டா டைப், தென் போர்ட் சைஸ், போர்ட் நேம், செமிகோலன் வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். இதுதாங்க அதோடைய சின்டாக்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப வந்து பாருங்களேன், ஏபின்னு சொல்லிட்டு 2 இன்புட்டு, சின்றது ஒரு அவுட்புட்டு. இத எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணலாம்னு பாருங்க. மாடியூல், எண்ட் மாடியூல் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் மாடியூலோட நேம் குடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து நம்மகிட்ட எத்தன சிக்னல் இருக்குது? 3 சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ 3 சிக்னல்ஸையும் நான் வந்து இங்க ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது இப்படி இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்குள்ள டிக்ளேர் பண்றது என்னன்னு சொல்லுவோம்னா, போர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் போர்ட் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த சிக்னல வந்து இன்புட்டா, அவுட்புட்டா அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணணும். இப்ப இங்க நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப ஏபின்றத நான் வந்து இன்புட்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ டிஃபால்ட் டேட்டா டைப் வந்து ஒயர். ஸோ அது டிஃபால்ட்டாவே ஒயர் தான் இருக்கும். நம்ம வந்து அதனால எதுவும் மாத்த தேவையில்ல. இல்ல எனக்கு வந்து டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். ரெட்ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரெட்ஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போர்ட் லிஸ்ட் தனியா போர்ட் டிக்ளரேஷன் தனியா பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1995ல வந்து IEEE ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்துச்சு. அதுல தான் வந்து இந்த மாரி வே போர்ட் லிஸ்ட் தனியாவும், போர்ட் டிக்ளரேஷன் தனியாவும் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 2001ல வந்து ANSI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு. அதுல என்ன பண்ணாங்கன்னா, போர்ட் லிஸ்ட் இருக்கிற இடத்திலேயே வந்து போர்ட் டிக்ளரேஷனும் பண்ணிட்டாங்க. இப்படி 2ஆ பண்றதுக்கு பதிலா. அத பார்ப்போம். இதுதாங்க அது. இங்க பாருங்க போர்ட் லிஸ்ட்டே இங்க இல்ல. டைரக்ட்டா போர்ட் டிக்ளரேஷனே இங்க நம்ம பண்ணியாச்சு. இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அந்த ANSI ஆ ஸ்டைல்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்கேயே பாருங்க இன்புட் ஏன்னு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பியும் இன்புட் தான். அதுல மறுபடியும் செப்பரேட்டா இங்க மறுபடியும் எழுதணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இன்புட்டாவே அது கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து சி வந்து நான் அவுட்புட்டா குடுக்கறனால, அத வந்து அவுட்புட் சின்னு குடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இது வந்து இதோட டேட்டா டைப் 3க்குமே என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே வயரா இருக்கும். ஆனா எனக்கு சிக்கு வந்து என்னவா வேணும்? ரெட்ஜா வேணும். அதனால நான் இப்டி தனியா மாத்திக்கிட்டேன். இதே வந்து இல்ல எனக்கு இங்க மாத்த வேணாம். இங்கேயே மாத்தணும்னு நெனச்சீங்கனாலும், இங்க இப்டி மாத்திக்கலாம். இது 2மே சேம் தான். நம்மளுடைய கன்வீனியன்ட் உங்களுக்கு எங்க வேணும்ன்றத இங்க மாத்திக்கலாம். இப்ப நான் இதுல ஆனா ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப இது வந்து கம்ப்ளீட்டா போர்ட் டிக்ளரேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஏன்னா, நீங்க வந்து டேட்டா டைப்பே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ டைரக்ஷனும் குடுத்துட்டோம். நம்மளோட டேட்டா டைப் என்ன மாரி இருக்கணும்ன்றதையும் நம்ம மாத்தி ஃபுல்லாவே முடிச்சுட்டோம். ஆனா வந்து எனக்கு இப்ப திடீர்னு ஏவோடைய டைரக்ஷன ஏவோடைய டேட்டா டைப்ப நான் மாத்தணும் அப்படின்னு நெனச்சேன்னா, இங்கேயே தான் மாத்தணுமே தவிர, இங்க மறுபடியும் தனியா வந்து மாத்தக்கூடாது. ஏன்னா இங்க ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கோடு பாருங்க. இங்க இன்புட் ஏ இதோடைய டேட்டா டைப் டிஃபால்ட்டா ஒயர். பிக்கும் டேட்டா டைப் டிஃபால்ட்டா ஒயர். அவுட்புட் ரெட்ஜ் சி இதோட டேட்டா டைப் நான் ஒயர்லருந்து ரெட்ஜா மாத்திட்டேன். ஸோ டேட்டா டைப் அந்த டேட்டா டிக்ளரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா போர்ட் டிக்ளரேஷன் டேட்டா இதெல்லாம் எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டிக்ளரேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாவே இந்த இடத்துலயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப தனியா நான் வந்து ஏவோடைய டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சு இப்படி சேஞ்ச் பண்ணேன்னா, அது வந்து இல்லீகல் டிக்ளரேஷன் சொல்லி உங்களுக்கு எரர் தான் வரும். ஒண்ணு இந்த இந்த மாரி இந்த மேல இருக்கு பாருங்க. இதுல வந்து எந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணாம இருந்து, இப்படி தனியா மாத்துறீங்க அப்படின்னா, இதுல மாத்திக்கலாம். இங்க வந்து ஏன்னா கம்ப்ளீட் ஆகல. இன்னும் போர்ட் டிக்ளரேஷன் முடியல. ஏன்னா இங்க தனியா நம்ம டேட்டா டைப் சேஞ்ச் பண்றோம். அதனால வந்து இங்க நம்ம வந்து இப்படி மாத்திக்கலாம். இங்க வந்து ஏன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாரி டிக்ளேர் பண்ணிட்டு, செகண்ட் டைப்ல இந்த மாரி டிக்ளேர் பண்ணிட்டு தனியா நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ அத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாராமீட்டர் யூஸ் பண்றீங்க அப்டின்னம்னா, நம்ம பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் இந்த மாரி பாராமீட்டர் போட்டு, உங்களுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் அந்த மாரி டிக்ளேர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து போர்ட் டிக்ளரேஷன் பண்ணா முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோ. அதுல வந்து அ ஆல்வேஸ் அதாவது கன்டினியூயஸ் அசைன்மென்ட், ப்ரொசீஜரல் அசைன்மென்ட் சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. அதுக்கான கோடிங்ஸ்லாம் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் பேசிக் சின்டாக்ஸ், டேட்டா டைப், மாடியூல், போர்ட்ஸு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ அசைன்மென்ட் பார்ப்போம். இத வச்சு கோடிங்லாம் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அப்கமிங் வீடியோவ பாருங்க. தேங்க் யூ ஆல்.